சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மீண்டும் அமைச்சர் பதவி பறிக்கப்படுகிறது. ஏற்கனவே பலவித பிரச்சனைகளுக்கு மத்தியில் திமுக இந்த மக்களவை தேர்தலில் படுதோல்வி அடையுமா, குறிப்பிட்ட சதவீதம் வெற்றியடையுமா என்ற குழப்பத்தில் திமுகவின் தலைமை இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் பொன்முடி அவர்களது பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு தற்பொழுது இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி செவ்வாய்க்கிழமை ஆஜராகி சாட்சி அளித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புத்துறை கிராமத்தில் உள்ள செம்மண் குவாரியில் கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து விற்பனை செய்ததன் மூலமாக 28 கோடியே 36 லட்சம் கோடி வருவாய் இழப்பு தமிழக அரசிற்கு ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருக்கின்ற அயோக்கியர்கள் அனைவரும் திமுகவில் 2006ஆம் ஆண்டிலேயே இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அப்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை நடவடிக்கை உடனடியாக எடுத்திருந்தால் தற்பொழுது வரை பொன்முடி அவர்கள் அமைச்சராக நீடித்திருப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆனால் திமுகவில் ஒருவர் தவறு செய்தால் தண்டித்து விடலாம், இருவர் தவறு செய்தால் தண்டித்து விடலாம். ஒட்டுமொத்த அமைச்சர்கள் கூட்டமே தவறு செய்தால் என்னதான் செய்ய வேண்டும் என்பதற்கேற்பதான் சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார். ஏற்கனவே இவரது அமைச்சர் பதவி நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து பொன்முடி அவர்கள் யோக்கியன் என்பதற்கேற்ப நீதிமன்றத்தில் வாதாடியுள்ளார். கடும் கோபத்தில்தான் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருக்கிறார். காரணம், ஆளுநர் RN ரவி அவர்கள் பலமுறை கூறியுள்ளார், நீதிமன்றத்தில் வழக்கு முழுமையாக முடிந்துவிடட்டும், அதற்கு பிறகு குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பு தந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம். தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்தால் தமிழக மக்கள் இதனை வன்மையாக கண்டிப்பார்கள். இவரது பதவியை பயன்படுத்தி கொண்டு சாட்சிகளை அளிக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களும் தெரிவித்திருந்தார். ஆனால் எதற்குமே செவிசாய்க்காத ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவி கொடுக்கே ஆக வேண்டும் என்பதற்கேற்ப நீதிமன்றத்தில் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு எதிராகவே வழக்கு தொடர்ந்தார். கடைசியில் வேறு வழியில்லாமல் ஆளுநர் RN ரவி அவர்கள் அமைச்சராக பொன்முடி அவர்கள் நீட்டிக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். தற்பொழுது பொன்முடி அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்ற தகவல் நீதிமன்றம் வெளியிட்டிருப்பது ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான சம்பவத்தை அரங்கேறியிருக்கிறது.